இன்றைக்கி நம்ம தேர்ட் எபிசோடு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹோட்டலுக்கு போகலான்னு நினைக்கிறேன். அதாவது லெதர் ஹோட்டல் கண்டுபிடிக்கலான்னு நினைக்கிறேன். வாங்க லாவா கிடைக்குதான்னு பார்ப்போம். ஒரு 5 இல்லை 6 பாட்டிலே நம்ம எப்படி வச்சுக்கோன்னு நினைக்கிறேன். அங்கங்கே மீட்டி சைடில் வந்து லாவா மட்டும் கிடச்சா நல்லாயிருக்கும். லாவா சீக்கிரமாக கிடச்சிச்சுன்னா நம்ம வந்து கேவ் இருக்குது, டைமண்ட். ஆமாங்க, டைமண்ட் இருந்தால் தான் பயன்பட முடியும். அப்போ வாங்க கேவு இது மாதிரி ஏதாவது கேவை கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா வாட்டரி ஃபயரிங் வச்சு வச்சிங்கன்னா அதை மேக் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பையனான ஒரு பிளான் இருக்கேன். இப்போதைக்கு ஒரு கேவ் கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா லாவா போல் கண்டுபிடிப்பாங்க. இன்னும் அரைஞ்சிருக்கிறதுல பாட்டில் கொடுத்து போட்டு பறந்த தேட வேண்டியதாங்க. பக்கத்துலேயே ஒரு வில்லேஜ் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு வில்லேஜ், புது வில்லேஜ் தான் பார்த்து கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் அடிக்க மாட்டேங்கிறா. அடிக்கணுமே என்னத்துக்கு ஏதோ தப்பாக சொல்லுங்க. என்னத்துக்கு அடிக்கணும்? என்னத்துக்கு அடிக்கணும்? எனக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப பக்கம் இருக்கும். இந்த அடிக்கவே இல்லை. நல்ல விஷயம் தான். ஒரு மேப் இருக்குது, இன்னொரு மேப்பு. இவங்க மேப் எடுத்து பார்ப்போம். நம்ம எங்கடா இருக்கோம்? பார்க்கவே மாட்டாரா? நம்ம சும்மா வேலை அதை கண்டுபிடிக்கும். இந்த டெஸ்ட் கட் ஆஃப் பேப்பருக்கு அவ்வளோ தூரம் தான். அவ்வளோ டெஸ்ட்லாம் அந்த வீட்டில் இல்லை. அப்படி பசங்க அதை அடிக்கணுமே. அது நான் அடிக்கல. அது ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குது. போடா, பேப்பரை மட்டும் கொடுத்துட்டு தாண்டா பேப்பரை மட்டும் ஏதாவது கொடுக்கணுமே. ஒரு 3 டைமண்ட் கொடுங்க. 3 டைமண்ட் கொடு. ஏங்கடா இது 27 ஓட்டில் இருக்குது. இந்த இடத்துக்கு யாரோ வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரோ வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். ப்ரோ வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி வாங்க பார்ப்போம். ப்ரோ வந்து எல்லாத்தையும் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். சொல்ல மாட்டேன். அந்த வீடியோவில் ப்ரோ வரமாட்டார். ஏன்னா ப்ரோ வந்து வெளியே போயிருக்காரு. அதனால நம்ம வீடியோ வந்து 2 இல்லை 1 நாள் கழிச்சு தான் போடுவோம். ஏன்னா இங்கே கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. சாரி, இந்த போஸ்டிங்கெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். இந்த அயன் வச்சு தான் பண்ணுறது. சரி, இது எடுத்துப்போம். நம்ம வில்லேஜ் கரெக்டாக இருக்கும். மறந்துப்போம். இந்த வில்லேஜில் அவ்வளோ இல்லை. எனக்கு தெரிஞ்சு ப்ரோ எதாவது எடுத்துருக்கோம்ப்பா. கைஸ், ரூயின் போர்ட்டல் கைஸ். ரூயின் போர்ட்டலே கற்றுச்சு. ரூயின் போர்ட்டலில் இது இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்
டேர்ட்டெல்லாம் இருக்குது, தூக்கு இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். சரி டேர்ட்டெல்லாம் யாரும் வச்சுருந்தாங்கப்பா, டேம் டேர்ட் எதுவும் தேவைப்படும். அது ஓப்பன் ஸ்டார் சாப்பாடு ஓடுறது, சாப்பாடு ஓடி ஒன்றும் தேவையில்லை. அதெல்லாம் தேவை இந்த அளவுக்கு இதில் எதுவும் இல்லை. இதில் மேலே மட்டும் ஒன்று வைக்கணும், அவங்களே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கோல்டு பிளாக் வச்சுருக்கலாம். நம்மளுக்கு இது டைமண்ட் தான் தேவைப்படுதா, டைமண்ட் கிடைக்கலாம். சரி நம்ம தேடணும். சரி இந்த ரூயின் போர்ட்டலில் மட்டும் நம்ம வீடுக்கு அந்த சைடில் இருக்குது. சரி மறக்க ஒரு மட்டும் தான் ஒரு கேவ் மட்டும் கடைங்க. இல்லை நம்ம பழைய கேவுக்கே போயிடலாம் கூட. பழைய கேவுக்கு போனால் கூட நம்ம ஏதாவது ஒரு டைமண்டு இல்லை 3 டைமண்ட் கிடச்சா கூட போதும், நம்ம அப்படியே போட்டு போயிட்டு போயிடலாம். அங்கே இவனுக்கு வர பசிக்கிட்டு எப்போல்லாம் இப்போ தான் பசிக்கும். இதில் கண்டுபிடிச்ச மாதிரி தான் நானே டைமண்ட் ஒரே பார்த்துக்கிட்டே வரணும். நான் அப்போ தான் தெரியும். ஆழம் கிடச்சினா சைடு ஒரு சைடு நான் பார்க்கவே இல்லை. அவையிட்ருக்கு பத்திக்கா என்ன தான் டைமண்ட் தானே வச்சு ஃபஸ்ட்டு டைமண்டு என்னடா அது ஒரு டைமண்ட் தான். டைமண்ட் ஒரு டைமண்ட் கொடுத்தாங்க. எதா தூக்கி போடுறது கலருக்கு எடுத்துட்டு டைமண்ட் ஐயோப்போ ஃபஸ்ட்டு டைமண்ட் கேஸ் ஃபஸ்ட்டு டைமண்ட். ஓகே சரி டார்ச் லைட் வச்சுருந்தாதவா 7வது இருக்கு. இந்த இடத்துல கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு டைமண்ட். ஐயோ யாரா இதெல்லாம் கொடுப்பா ஸ்கெலிட்டன் உனக்கிட்டலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா கட்டிக்கிற. ஐயோ ஸ்கெலிட்டன் ஸ்பானரா சோச்சோ ஃபஸ்ட்டு லைட் வச்சுருவேன். ஆனால் சாப்பா லைட் வச்சேன் கரெக்டாக சேர்த்துற பரவாயில்ல. நம்மளுக்கு ஒரு டைமண்ட் கிடச்சிச்சு. இப்போதைக்கு ஒரு டைமண்ட் இருக்குல்ல, அதை வச்சு இன்னும் 2 டைமண்ட் அந்த இடத்துல கிடைக்கணும். இன்னும் 2 டைமண்டை கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் நம்ம மெட்ருன்னு இந்த கேவுக்கே வரக்கூடாது. அடுத்த பாட்டில் நெதர் போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு அடுத்த பாட்டில் அதை கண்டுபிடிச்சி பாட்டையை முடிச்சிடலாம். அப்புறம் மைண்ட் கிராஃப்ட் வேறு வழி இல்லை. பற்றிக்கா என்ன யார் அடிக்கிறா யார் யாரும் நடிக்கிறாங்க. இந்த ஸ்கெலிட்டன் ஃபஸ்ட்டு ஸ்கெலிட்டன் ஸ்பான்கிட்ட தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஐயோ முதல்ல க்ரீப்பர் வேறு இருக்காங்க. பார்த்துட்டாங்க. ஐயோ இவங்களும் அடிக்க மாட்டாங்க. அவனை அப்பா போட்டு அடிக்கிறாங்க. போதும் இது போதும் எனக்கு. இப்போ என்ன ரன் அடிப்பாங்களே அவ்வளோதான். ஸ்கெலிட்டன் இடத்துக்குள்ள போயிட்டாங்க. ஐயோ பேண்டா மின்தேட வந்த பேண்டா ஸ்கெலிட்டன் ஸ்பானரே அழிக்க போகிறோம். போகடா ஐயோ பேண்டா என்னைய அடிக்கிறீங்க. எங்காலையும் எங்களையும் தண்ணி அடிக்கிறான். எங்களையும் அடிக்கிறான் பார்த்தீங்களா. நடா இது சரி கர்மம் போனா போதும். சாந்தி சாந்தி நான் டார்ச் லைட் வச்சாலே வர மாட்டாங்க. டைமண்டு ஓகே கிடச்சாலும் எடுத்துக்கலாம். நம்ம அடுத்த பாட்டால் முடிச்சிடுவோம். இதுக்கு மேலே எதுக்கு ஷேடெல்லாம் எடுத்து ஷார்ப்னஸ்ஸு திரும்ப நம்மளால் நார்மலி பவர் இருக்குது. இதில் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம். இது போட்டு வேஸ்ட்டு தான் போகுது. வேஸ்ட்டு நினைக்கிறேன். இல்லை வேஸ்ட்டு தான். சரி டான்ஸ்லேட் எல்லாருக்கும் தான் கூட வரும். அதான் மேலே எங்கேயும் கிடைக்கிறது போல். வாங்க ஸ்மாலத்தில் பார்த்து ஏதாவது கிடைக்குதா பார்ப்போம்.
டைமண்ட் கீமண்ட் கிடச்சினா சூப்பராக இருக்கும். இது ஒரு கேம் சொல்லி என்ன அட்டாச்மெண்ட்டாக இல்லை. சும்மா பார்ப்போம். ஒரு கோல் கிடச்சா நல்லாயிருக்கும். இந்த ஐயன்லாம் கிடைக்குது, இந்த கோல் கிடைக்கும். வீட்டில் எதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னால் பண்ண விவாதம் பண்ணுறேன். ஜூஜோ தெரியாதவங்க இருக்கிறாங்க. ஐயோயோ என்னது கைஸ் இது? என்னதுடா இது? நம்மளை அட்டாக் பண்ணுற வரைக்கும் நிம்மதி தான். ஐயோ இத்தனை பேர் இருக்கீங்களா? நீங்கள் நம்ம டீம் பசங்க ஐயோ நம்மளே சேர்த்து அடிப்பாங்களே. லைட்டாக டீன் அவங்களா டீன் ரெண்டாந்துடாதுடா. லைட்டாக கூட டைமண்ட் கிடச்சா நல்லாயிருக்கும். லைட்டாக ஒரு டைமண்ட் கிடச்சா கூட நல்லாயிருக்கும். ஐயோ இவனா இவன் ரொம்ப மோசமான ஆள். ரொம்ப மோசமான ஆள். எப்போ நீங்களே சமாளிச்சுக்கோங்க. ஓகே இவங்க நம்ம ஆளுக்கு தான். ஆனால் நம்மளே போட்டு அடிப்பாங்க. அதான் கை தூக்கிட்டு வரா போகுது. ஐயோ இந்த விச்சு கூட சண்டை போடுறா போயிட்டு ஒரு 2 அடியில் கொண்டாங்க கைஸ். இங்கே ஐயன் நான் நிறைய பார்க்குறேன். டைமண்ட் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஃபைட்டு எதுவும் பண்ணாது நினச்சா அடிக்கிற வருது. சாப்பிடுக்கடா அவங்கள. எங்கடா போவேன்? சரி மேலே போயிட்டு ஐயோ ஃபஸ்ட்டு மேலே ஐயோ நான் வச்சு கொண்டுருவாங்க. நான் மேலே போயிட்டு டார்ச் லைட் தான் கிடைக்குதான்னு பார்த்துட்டு எடுத்துன்னு வரேன் கைஸ். லைட்டாக போகுது அந்த இடத்துல வந்து தப்பிச்சிட்டேன். லைட்டாக அவங்க பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க லைட்டு கைஸ் இந்த மாதிரி இங்கே லைட் இருக்குது கைஸ். இந்த லைட் எடுத்துகிட்டு போயிடலான்னு தோணுங்க. இந்த லைட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சிடலான்னு தோணுது. எங்கடா ஊந்துச்சா என்னடா இது கூட கிடைக்கல. பற்றிக்கு என்னடா வரலாம் தெரில. ஒன்றும் புரியல. அதுவும் மைனும் வந்து ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. என் பேக்கில் ஆல்ரெடி இருக்கா. சனியாக மாதிரி நடக்குது. ஒன்று கட்டுட்டேன். இங்கே வந்துருக்கா 3 பவர்னாலே. சரி நல்ல மற்ற எல்லாத்தையும் எடுக்கணும். தூத்துக்கை எல்லாம் பூனை சொல்ல பூனை என்ன கடிப்பியா கடி மேலே கற்றுக்க முறையிறேன். பூனை காட்சி ஒரு 2 டைமண்ட் கிடச்சா கூட போட்டு வேறு எதுவும் வேணும். ஐயோ லைட்டே நான் அவ்வளோ யூஸே பண்ண மாட்டேன். இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பற்றிக்கு அதில் போய் செக் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். அப்படி டைமண்ட் கிடைக்கலன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் மைனிங் மட்டும் தான் போவேன். ஏன்னா அது ரொம்ப நேரம் எடுத்துக்கும் பரவாயில்ல. இது ஒரு லென்த்து வீடியோவாவது போட்டேன். ஃபைனலி எப்படியோ கிடச்சிருச்சு கைஸ். இப்போ கரெக்டாக 3 டைமண்ட் இருக்குது கைஸ். கரெக்டாக 3 டைமண்ட் கைஸ். எதர்ச்சியாக அந்த சைடு வந்தேன். பரவாயில்ல லக்கு தான். ஏன்னா நான் அந்த இடத்துலலாம் நான் ஆல்ரெடி போய் பார்த்துருந்தேன். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு அவ்வளோ கிடைக்கல. ஏன்னா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ நேரத்துக்கு. அந்த இடத்துல நான் போய் பார்த்தேன். அந்த இடத்துல ஒன்றுமே கிடைக்கல. சரி இந்த இடத்துல இருக்கும்னு நினச்சி வந்தேன். இந்த இடத்துல பார்த்தேன்னா ப்ளர்ராக இருந்துச்சு. வா 3 டைமண்ட் கட்டிச்சிடா சாமி. எப்பா இங்கெல்லாம் வரவே போகுதில்லை கிளம்பி. இது எதுக்கு இந்த வீடு கட்டினேன்னு எனக்கே தெரில கைஸ். ஏன்னா இந்த வீட்டில் நான் அவ்வளோ யூஸே பண்ண மாட்டேன். வீடு சும்மா கட்டினேன். அப்புறம் செஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் வச்சேன். அவ்வளோதான். சரி என்னென்ன பண்ண வந்தால் என்னென்ன பண்ண பார்த்தீங்கன்னா
அந்த இதில் வந்து கிடச்சதில்ல அதை எடுத்து போட்டு ஸ்டிக்ஸ் எடுத்து வச்சு அவங்களோட டைமண்ட் பிகக்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு சாமி இதுக்கு தாண்டா ஆசைப்பட்டேன். மொத்தமாக கிருஷ்ணகிரியில் ஐயோ மிஸ்டேக் டேய் யாரா அது கரெக்டாக ஒரு சைடில் தான் அந்த இடம் இருந்துச்சு வில்லேஜ். அதே சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரோயன் போட்டாலும் இருக்கும். பரவாயில்ல லக்கு தான் எல்லாம். ஆனால் எண்டு போட்டல் கண்டுபிடிக்க என்ன நடக்குது. எனக்கு ஒரு சந்தேகம் கைஸ். அயனை எங்கே வச்சு ஃப்ளிண்ட் எங்கே வச்சு ஃபில்டன் ஸ்டீலை செஞ்சு அதை எங்கே வச்சு இதை எங்கே வச்சு இதை எங்கே வச்சு அதை தாங்க போட்டு நெருப்பு இங்கே பார்த்தா வச்சாலும் வரல. இது என்ன கல் இது? ஐயோ வச்சுருவாங்க பார்த்துக்கலாம். சரி இதெல்லாம் ஃபுல்லாக உடச்சிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இல்லை கைஸ் நீங்கள் பாருங்க கைஸ், எதுக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஸ்பீடாக மெயின் பண்ணுற மாதிரி எதுவும் இருக்கா? நல்லா இருக்கும். இல்லை ரெண்டு ஐயோ திருப்பி ஃபஸ்ட்டில் இருந்தா இன்னும் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க? மைண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்தா கூட பரவாயில்ல. சரி ஓகேப்பா. ஒரே செகண்ட் அந்த மைண்ட் பண்ணுவோம். நான் பனி ஆயிடுச்சு, பனியாச்சு ஆங்காச்சு. நாளை என்னடா இருக்குது? ஐயோ ஓகே இருக்கிறது ஒரே வழி தான். இதுவும் வச்சு மேலே வச்சாலும் வாய்ப்பில்லை.
அடப்பாவி இது பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுங்கடா. இது ஒன்றும் பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரமா? இதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே 20 நிமிஷம் ஆகிட்டாச்சு. சரி ஒன்று கிடச்சி ஏதாவது ஒரு பேர் புஷ் இப்பே போகணும். அடுத்த பாட்டு இதுக்குள்ளே போயிட வேண்டியதான். கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, அதனால் இதை வச்சுக்கலாம். அடுத்த பாட்டு இதுக்குள்ளே போய் இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து எடுத்து தான் கரெக்டாக இருக்கும். ஸ்டைல் படிச்சு வச்சுக்கோ. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போகலாம். I'm waiting for next part guys. நெக்ஸ்ட் பார்ட் எப்படியோ இந்த பாட்டில் கைஸ் எப்படியோ இந்த போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் அதை எடுத்துகிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் எந்த ட்ராகனை போட்டு தெரியலாம் கைஸ். ஓகேவா கைஸ்? ஓகேண்ணா, இந்த வீடியோ செம்மையாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா கைஸ்? நான் உங்கள் ப்ரோ கேமிங் கைஸ்.